ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் நிஷாந்த விக்ரமசிங்க தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு முன்னெடுத்து வரும் விசாரணைக்கு அமைவாக அவர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு எதிராக 3 ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. கொழும்பில் அவர் கைது செய்யப்பட்டதன் பின்னர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு அழைத்து வரப்பட்டார். அதன்போது நிஷாந்த விக்ரமசிங்கவிடம் 5 மணி நேரம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதன் பின்னரே அவர் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டார். 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 22ஆம் தேதி மலேசியாவின் கோலாலம்பூரில் இருந்து கட்டுநாயக்க வரை பயணிக்க இருந்த UL 319 எனும் விமானத்தின் வழித்தடத்தை மாற்றியதன் ஊடாக அரசாங்கத்திற்கு $4,512 அமெரிக்க நட்டத்தை ஏற்படுத்தியதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அதே வருடத்தில் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி மாலைத்தீவிலிருந்து இலங்கைக்கு வருகை தந்து பிரான்ஸ் நோக்கி பயணிக்க இருந்த 75 பயணிகளோடு இருந்த UL 563 விமானத்தை மீள அனுப்பியதன் ஊடாக $19,160 அமெரிக்க நட்டத்தை அரசாங்கத்திற்கு ஏற்படுத்தியதாக இன்னும் ஒரு குற்றச்சாட்டும் சுமத்தப்பட்டுள்ளது. அதேபோல் 2014ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி கட்டுநாயக்க விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்ற முன்னாள் ஜனாதிபதி ஒருவரின் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக அரசாங்கத்தின் 12,50,000 ரூபாய் பணத்தை செலவழித்தமை தொடர்பிலும் ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் முன்னாள் தலைவருக்கு எதிராக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன.